யார் இந்த பவாரியா கொள்ளையர்கள்? பவாரியாக்களை லாரி கும்பல், ஜட்டி பனியன் கும்பல் என்றும் அழைப்பார்கள். ராஜஸ்தான், ஹரியானா போன்ற வட மாநிலங்களில் வாழக்கூடிய இவர்கள் திருடுவதை தொழிலாக வைத்துள்ளனர். லாரியில் சென்று திருடும் இந்த கும்பல் 5 முதல் 10 நபர்களாக செல்வார்கள். இந்த கும்பலில் பெண்களும் இருப்பார்கள். திருட போகும் இடத்தை ஒரு மாதத்திற்கு முன்பே போர்வை விற்பது போலவும் யாசகம் கேட்பது போன்றும் சென்று நோட்டமிடுவார்கள். திருட போகும் வீட்டில் எத்தனை பேர் உள்ளனர், நகை பணம் எவ்வளவு உள்ளது என்று தெரிந்த பின்புதான் அந்த குறிப்பிட்ட வீடுகளில் திருடுவார்கள். திருட போகும்போது யாராவது தடுத்தால் அவர்களை ஈவு இரக்கமில்லாமல் தாக்குவார்கள். ஆயுதங்களாக இரும்பு கம்பி, நாட்டு துப்பாக்கி பயன்படுத்தி இரவு நேரங்களில் மட்டுமே திருடுவார்கள். தென் மாநிலங்களில் அதிக குற்ற செயல்களில் ஈடுபட்ட இந்த கும்பல் மீது தமிழ்நாட்டில் மட்டும் 1995 முதல் 2005 வரை 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. அதில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகளும் அடங்கும். அதிமுக எம்எல்ஏ கொலை செய்யப்பட்ட போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா பவாரியா கொள்ளையர்களை பிடிக்க ஐஜி ஜாங்கிட் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார். தனிப்படையின் செயல்களை தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படம் தெளிவாக பேசியது. அதில் காண்பிப்பது போலதான் ஜாங்கிட் தலைமையிலான தனிப்படை வட மாநிலங்களில் ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி ஒரே மாதத்தில் 13 பேரை கைது செய்தது. இந்த தேடுதல் வேட்டையின் போது A3, A4 குற்றவாளிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். பவாரியா கொள்ளை கும்பல் தலைவன் A1 ஓமா சிறையில் இறந்து விட்டான். மீதமுள்ள பவாரியா கொள்ளையர்கள் 3 பேரை குற்றவாளிகள் என உறுதி செய்த நீதிமன்றம் தற்போது அனைவருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துள்ளது.